தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். நாளை கட்சியின் தலைமையகத்தில் விருப்ப மனுக்கள் பெறப்படுகின்றன. அதற்கான அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. 21 முதல் 24 வரையில் முதலில் 9 மாவட்டங்கள், இரண்டாவது 9 மாவட்டங்கள், பிறகு 10 மாவட்டங்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒரே நாளில் 38 மாவட்டங்களை சார்ந்தவர்களும் வந்து இங்கே குவிந்தால் இட நெருக்கடி கடுமையாக இருக்கும். ஆகவே ஒரு நாளைக்கு 10 மாவட்டங்கள் என்கிற அடிப்படையில் இந்த அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. எனவே நாளைக்கு குறிப்பிட்டுள்ள மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் மட்டும் கட்சியின் தலைமையகத்திற்கு வர வேண்டும். அங்கே மாவட்ட வாரியாக மனுக்களை பெறுவதற்கு தேர்தல் பணிக்குழுவை சார்ந்த பொறுப்பாளர்கள் குணவழகன் தலைமையில் அந்த விருப்ப மனுக்களை பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். விருப்ப மனுக்களை வழங்குவதற்கு முன்னதாக அங்கே அதற்கான விண்ணப்ப படிவம் வழங்கப்படும். அந்த படிவத்தை 100 ரூபாய் செலுத்தி பெற வேண்டும். அது அவசியமானது. இந்த 4 நாள் நடவடிக்கைகளுக்கும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளவிருக்கிற செயல்பாடுகளுக்கும் தேர்தல் பணிக்குழுவின் தேவையாக உள்ளது. ஆகவே விண்ணப்ப படிவம் ரூபாய் 100. அதனை பூர்த்தி செய்து நீங்கள் ஒப்படைக்கிற போது வேட்பாளர் விருப்ப மனுவுக்கான கட்டணமாக 5000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறோம். ஆண் பெண் இருபாலரும் ஒரே தொகையை செலுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறோம். நாம் குறைவான எண்ணிக்கை உள்ள இடங்களை கூட்டணியிலே பெற்று போட்டியிடுகிறோம் என்றாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் விருப்ப மனுக்களை பெறுவதை ஒரு ஜனநாயக நடவடிக்கையாக கடைபிடித்து வருகிறோம். மிக குறைவான எண்ணிக்கை, அதில் எப்படி ஆயிரக்கணக்கானோர் போட்டியிட விருப்ப மனு சமர்ப்பிக்க முடியும் என்ற கேள்வி எழும். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனாலும் கூட இது ஒரு ஜனநாயக நடைமுறை. எந்தெந்த தொகுதிகளில் இருந்து யார் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்பளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை அதன் மூலம் நாம் அறிய முடியும். அடுத்து அந்த உணர்வு தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தல்களில் அந்த குறிப்பிட்ட நமக்கென ஒதுக்கப்படுகிற தொகுதிகளில் மற்றவருடைய விருப்பத்தையும் கேட்டுக்கொள்வதற்கு அல்லது தெரிவிப்பதற்கு இடமளிக்கிற ஒரு நடவடிக்கை. உங்கள் விருப்பம் என்ன என்று தலைமை கேட்டுக்கொள்ளவும், எனக்கு விருப்பம் இருக்கிறது என்று தெரிவிக்கவும் இயக்க தோழர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு உள்ளது.
ஆக அதை அனுமதிப்பது என்பது ஒரு ஜனநாயக நடைமுறை. ஏராளமான தொகுதிகளில் போட்டியிடுவதாக இருந்தால் அல்லது 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக இருந்தால் விருப்ப மனுக்களை பெற்று அதிலே நேர்காணல் நடத்தி அதிலிருந்து வேட்பாளர்களை தேர்வு செய்வது என்கிற ஒரு நடைமுறையை பின்பற்றலாம். அப்படி பல கட்சிகள் பின்பற்றி வருகின்றன. நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், மெகா கூட்டணியில் இருக்கிறோம், 23 கட்சிகள் அங்கம் வகிக்கிற கூட்டணியில் இருக்கிறோம். அதனால் நாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவானதுதான் அனைவரும் அறிந்த உண்மை. என்றாலும் கூட இந்த தொகுதிகளை கேளுங்கள் என்று அந்த தொகுதிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் இந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்யும் போது உணர்த்துவதாக, இதை கேளுங்கள் என்று உணர்த்துவதாக அமையும். இந்த விருப்ப மனுக்களை பெற்ற பிறகு நேர்காணல் நடத்துவோம் என்கிற நிலை 2016 இருந்தது. நேர்காணல் அப்படி நடத்தினோம். இப்போது அந்த சூழல் இல்லை. நேர்காணலுக்கு வாய்ப்பில்லை. கட்சியின் தலைவர் என்கிற முறையில் தொகுதியை, எந்த தொகுதியை நாம் கேட்டு பெற்றிருக்கிறோமோ அந்த தொகுதியை வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு கள நிலவரங்களை கருத்தில் கொண்டு கட்சிக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நீண்ட காலமாக பணியாற்றக்கூடியவர்களையும் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டையும் கருத்தில் கொண்டு கடந்த காலங்களில் நாம் வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறோம். இப்போதும் அப்படி தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் கட்சி தலைவர் என்கிற முறையில் கட்சி வழங்கியிருக்கிறது. அந்த அதிகாரம் ஒரு தலைமைக்கு உண்டு. அந்த வகையில் நான் வேட்பாளர் தேர்வை விருப்ப மனு பெறுகிற அந்த ஜனநாயக நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்பட்டால்தான் கட்சி பொறுப்பாளர்களுக்கு ஜனநாயகத்தின் வலிமையை உணர்ந்து கொள்ள முடியும். நான் இந்த தொகுதிக்கு விருப்ப மனு அளித்தேன் என்பது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நடவடிக்கை. இந்த தொகுதியில் அந்த தொகுதி நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, கிடைக்காவிட்டாலும் ஒருவேளை கிடைத்த தொகுதியாக இருந்து அந்த தொகுதியில் போட்டியிடுகிற வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ, கிடைக்காவிட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொகுதி கேட்டு விண்ணப்பம் செய்தோம் என்கிற ஒரு நடைமுறை. அது விண்ணப்பம் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் அளிக்கிற ஒரு உரிமை, அது ஒரு சுதந்திரமான உரிமை, அது ஜனநாயகபூர்வமான உரிமை. அது ஆகவேதான் நான் முதலில் வேண்டாம் என்கிற தயக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த ஜனநாயக நடைமுறையை கைவிட்டுவிடக்கூடாது. வேட்புமனு, அதாவது விருப்ப மனு தாக்கல் செய்ய விரும்புகிறவர்களுக்கான அந்த வாய்ப்பை நாம் தவிர்க்கக்கூடாது, தடுக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் இந்த விருப்ப மனுக்களை பெறுகிற ஒரு ஜனநாயக நடைமுறையை நாம் பின்பற்றுகிறோம். நாளை தொடங்குகிறது. இதிலே நான் சொல்ல வருகிற செய்தி, அந்த 5000 ரூபாயை பணமாக கொடுக்காமல் டிடி டிமாண்டை பெற்று தலைமையகத்தில், ஆனால் நமக்கு சனி ஞாயிறு விடுமுறை, நாளையோ நாளை மறுநாளோ வங்கி விடுமுறை இருப்பதனால் டிடி எடுக்க முடியாத ஒரு சூழல். 23, 24 திங்கள், செவ்வாய் ஆகிய கடைசி 2 நாட்கள். அந்த நாட்களில் எந்தெந்த மாவட்டங்கள்
வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாவட்டங்களை சார்ந்தவர்கள், அதுவிலும் குறிப்பாக திங்கட்கிழமை வரக்கூடிய மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள், நாளையும் நாளை மறுநாளும் வரக்கூடிய தோழர்களுக்கு வங்கியை இந்த வரைவோலையை, கேட்பு வரைவோலையை, டிமாண்ட் டிராஃப்ட் டிடி பெறுவதற்கு சிக்கல் இருக்கிறது. நாளைக்கு வரக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு எடுத்திருப்பார்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே, வேலை நாள். ஆகவே நாளைக்கு வரவிருக்கிற மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் இன்றைக்கு டிடி எடுத்து விருப்ப மனுவை இணைத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சிலருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் கூட போயிருக்கலாம், வங்கிக்கு போக வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது பணத்தை ஏற்பாடு செய்ய முடியாமல் போயிருக்கலாம். எனவே இன்றைக்கு வங்கிக்கு சென்றவர்கள் நாளைக்கு டிடியோடு வர வாய்ப்பு இருக்கிறது. வங்கிக்கு செல்ல முடியாதவர்கள் நாளைக்கு வரும்போது கையில் பணத்தோடு வந்து நீங்கள் செலுத்தலாம். ஏன் டிடி கேட்கிறோம் என்றால், பணமாக பெற்று அதை நாம் தேர்தல் ஆணையத்திற்கு கணக்கு வழக்கு காட்டுகிற போது யார் என்ன விவரம் என்கிற முழுமையான தகவலை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அது ஒன்றும் பெரிதல்ல. ஆனாலும் கூட வங்கி வழியாக இந்த டிடி கேட்பு வரைவோலையை பெற்று அதன் மூலம் கட்டணத்தை செலுத்தினார். ஆடிட் செய்வதற்கு அல்லது தணிக்கை செய்வதற்கு அவர்களுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் இலகுவாக அமைந்துவிடும், நமக்கும் பிரச்சனை இல்லாமல் போகும். ஒரு அரசியல் கட்சிக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் நன்கொடை தரலாம் என்பது நமது சட்டத்தில் உள்ளது. 20,000 உட்பட்ட தொகையை அளிக்கிற போது அதற்கு எந்த பிரச்சனையும் வராது. அதற்கு மேலே தருகிற போது, 25,000 மேலே தருகிற போது அல்லது 20,000 மேலே தருகிற போது கொடுப்பவர் யார், அவர் எதற்காக கொடுத்தார், அவருக்கு என்ன பின்னணி, இந்த தொகையை செலுத்துவதற்கு அவருக்கு ஏதேனும் வருமான தகுதி இருக்கிறதா என்று அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்வதற்கு சட்டம் இடம் தருகிறது. ஆகவே நன்கொடை அளிப்பவர்களுக்கு அது ஒரு இடையூறாக அமைந்துவிடக்கூடாது. நாளைக்கு அவர்களை சம்பந்தப்பட்ட அல்லது தொடர்புடைய துறையை சார்ந்த அதிகாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நீங்கள் பணம் கொடுத்ததாக சமூக ஊடகத்தில் பார்த்தோம், எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள், அந்த பணம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது, இவ்வளவு தொகையை கொடுக்க உங்களுக்கு என்ன வருமானம், இதையெல்லாம் அவர்கள் ஒரு கேள்வியாக எழுப்பக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதற்கெல்லாம் இடம் தராமல் நாம் டிடி அல்லது செக் மூலமாக கட்டணத்தை செலுத்திவிட்டால் அல்லது ஜிபே மூலமாக கட்டணத்தை செலுத்திவிட்டால் அவர்கள் இதை ஒரு கேள்வியாக எழுப்ப வாய்ப்பில்லை. இந்த காரணங்களுக்காகத்தான் எந்த நன்கொடை அளித்தாலும் வங்கி காசோலையாகவோ அல்லது கேட்பு வரைவோலையாகவோ கட்சியின் பெயரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி VCK, சில தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று எழுதுகிற போது சிறுத்தைகள் என்று வந்தால் SI போட்டு விடுகிறார்கள். SIRUTHAIGAL என்று சிறுத்தைகள் என S முன்னெடுத்து போட்டு விடுகிற நிலை இருக்கிறது. V அதுதான் விடுதலை, C அதுதான் சிறுத்தைகள், K அதுதான் கட்சி. VCK என்பதிலேயே C இருக்கிறது. எனவே சிறுத்தைகள் என்று வருகிற போது நீங்கள் CHIRUTHAIGAL என்று எழுத வேண்டும். தமிழ் எழுதுகிற போது விடுதலை சிறுத்தை கட்சி என்று பலர் சொல்லுகிறார்கள், எழுதுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு எழுதணும். சிறுத்தைகள் என்ற அந்த பன்மை என்பது நம்முடைய கட்சியின் பெயர், சிறுத்தைகள் கட்சி. ஆகவே இயக்க தோழர்கள் தொகுதி கோரி விருப்ப மனு செய்யக்கூடிய தோழர்கள்
முடிந்தால் டிடியோடு வாருங்கள், முடியவில்லை என்றால் பணமாக செலுத்துங்கள், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20,000க்குள்ளே நீங்கள் கொடுக்கிற போது அது ஒரு கேள்வியாக மாறாது. யாரும் அதை கேள்விக்குள்ளாக்க இடமில்லை. எனவே இந்த 4 நாட்களில் அந்த விருப்பமனுக்கான கட்டணம் செலுத்துகிற தோழர்கள் குழப்பமடைய தேவையில்லை. முடிந்தால் டிடியோடு வாருங்கள், இல்லையே அந்த கட்டண தொகையோடு பணமாகவே செலுத்துங்கள், பிரச்சனை இல்லை. இது உங்களுடைய பதிவுக்காகத்தான். பணம் செலுத்தியதனால் நேர்காணல் நடக்கும், நேர்காணல் நடந்தால் தொகுதி கிடைக்கும் என்கிற நிலை இல்லை. மக்கள் நலக் கூட்டணியில் நாம் இருந்தபோது 25 தொகுதிகளில் நாம் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நான் சுதந்திரமாக முடிவெடுக்க முடிந்தது, பலருக்கும் வாய்ப்பளிக்க முடிந்தது. 10க்கும் கீழே மிக சொற்பமான இடங்களை பெறுகிற போது நீண்ட காலமாக காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களையும் நான் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்தந்த தொகுதியை சார்ந்த வேட்பாளர்களாக தேர்வு செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் அதை நாம் எதிர்கொள்கிறோம். அரக்கோணத்தில் ஏன் தோற்றோம் என்று கேட்டபோது திமுக தரப்பில் சொல்லப்பட்ட கருத்து, நீங்கள் வெளியிலிருந்து ஆளை இறக்கினீர்கள், அந்த உள்ளூரை சார்ந்தவர்களை யாரையும் நீங்கள் போடவில்லை என்ற கருத்து சொல்லப்பட்டது. வானூரில் நாம் அந்த வாய்ப்பை இழந்த போதும் அந்த கருத்து சொல்லப்பட்டது. ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால், நாம் போட்டியிட்ட 6 தொகுதிகளிலுமே தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வேட்பாளர்களை நாம் போட்டியிட வைத்தோம். அதில் 4 இடங்களில் நாம் வெற்றி பெற முடிந்தது. 2 இடங்களில் மிகவும் சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். ஆகவே வேட்பாளர்களை தேர்வு செய்கிற போது கட்சி தலைமைக்கு நெருக்கடி இல்லாத வகையில், அழுத்தம் இல்லாத வகையில் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பை இயக்கத்தோழர்கள் வழங்க வேண்டும். மிக எளிதாக சந்திக்கக்கூடிய ஒருவனாக நான் இருப்பதனால் பொறுப்புகளுக்காகவும் சரி, வேட்பாளராக போட்டியிடுகிற வாய்ப்புக்காக இருந்தாலும் சரி, நேரடியாகவே என்னை சந்தித்து நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற ஒரு நிலை தொடர்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் அவ்வளவு இலகுவாக சந்தித்து இந்த அழுத்தத்தை யாராலும் தர முடியாது. எந்த கட்சியிலும் அது நடக்காது. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையில் எந்த தொகுதிகளை அவர்கள் கேட்டுப் பெறுகிறார்களோ அந்த தொகுதியில் உள்ள களப்பணியாளர்கள் அல்லது முன்னணி பொறுப்பாளர்கள் யார் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் அந்த மாவட்ட குழுவிலே முடிவு செய்து 2 அல்லது 3 பேரை பரிந்துரை செய்வார்கள். அந்த 2 அல்லது 3 பேரில் ஒருவரை மாநில குழு அல்லது மாநில செயலாளர் வேட்பாளராக தேர்வு செய்து அறிவிப்பார். மாவட்ட குழு அந்த மாவட்டத்தை சார்ந்த அல்லது தொகுதியை சார்ந்த கட்சி முன்னணி பொறுப்பாளர்கள் அதற்கான செலவை எதிர்கொள்ள மக்களிடமிருந்து நிதியை திரட்டி தேர்தலை எதிர்கொள்வார்கள். இது அவர்கள் பின்பற்றுகிற நடைமுறை. நம்முடைய கட்சியில் கட்சி தலைவர் என்கிற முறையில் நான் தொகுதிகளை எப்படி போராடி கேட்டுப் பெறுகிறோனோ அதை போல ஒவ்வொரு முறையும் நமது கட்சியின் சார்பிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்காக நான் எனக்கு தொடர்புள்ள தோழமை சக்திகளோடு
இருக்கிற அந்த நல்லிணக்கமான உறவை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து நிதியை திரட்டி வேட்பாளர்களுக்கு கொடி முதல் அத்தனை பொருள்களையும் வழங்கும் நிலை, செலவுக்கும் காசு தருகிற அல்லது நிதியை தருகிற நிலை மாவட்ட குழு ஏற்றுக்கொள்வதில்லை. வேட்பாளர்களும் யாரும் செலவு செய்யக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இருப்பதில்லை. ஆக அது இன்னொரு கூடுதலான சுமை. போராடி தொகுதிகளை பெற்றாக வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும். அதேபோல நெருக்கடிகளுக்கு இடையிலே வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற அந்த பணிச்சுமைகள் ஏராளம் இருக்கின்றன. இதையெல்லாம் ஒரு இடத்திலே நான் மிக வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம், உங்களுக்கும் எனக்கும் இந்த களம் புதிது. 25 ஆண்டுகளை நாம் கடந்து வந்தாலும் கூட இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது. இன்னும் அதற்கு நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கான ஒரு சமூக சூழலும் இங்கே நமக்கு ஏதுவாக அமையவில்லை. நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கை தான் இங்கே பெரும்பான்மை. அரசியல் சக்தியாக பரிணமித்துவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கே பெரும்பான்மை. இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் இந்த தேர்தல் அரசியல் களத்தில் 25 ஆண்டு காலம், 4 நூற்றாண்டு காலம் நாம் தாக்குப்பிடித்து நிற்கிறோம். தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக களமாடுகிறோம். சமூக ஊடகங்களில் திருமாவளவன் கேம் சேஞ்சர் என்றெல்லாம் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். திருமாவளவன் நினைத்தால் தமிழ்நாடு அரசியலின் திசைவழி போக்கை ஒரு சில நிமிடங்களில் புரட்டி போட்டுவிட முடியும், மாற்றி அமைத்து விட முடியும் என்றெல்லாம் சமூக ஊடகங்களில் கட்சி சார்பற்ற தோழர்கள், நமக்கு தொடர்பே இல்லாத ஜனநாயக சக்திகள் நம்மை பற்றி பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு அரசியலை நாம் செய்ய விரும்பாமல், எங்களுக்கு பெரிய சக்தி இருக்கிறது என்று அதை வைத்து அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்த முனையாமல், ஒரு புதிய அரசியல் மரபை நாம் கடைபிடிக்கிறோம். ஒரு நாகரிகமான அரசியல் மரபை கடைபிடிக்கிறோம். வழக்கமான சராசரியான அரசியல் கட்சிகளைப் போல அல்லாமல், அல்லது சராசரியான ஒரு அரசியல்வாதியைப் போல இல்லாமல், நமக்கென்று நாம் ஒரு தளத்தை அமைத்து, ஒரு களத்தை அமைத்து சொந்த காலில் ஊன்றி நிற்கிறோம். அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை நாளுக்கு நாள் கூடுதலாக பெற்று வருகிறோம். அந்த நன்மதிப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அரசியலில் வெற்றி. ஆங்கிலத்தில் இமேஜ் என்று சொல்லுகிற அந்த ஒரு பிம்பம், ஒரு நன்மதிப்பு என்கிற ஒரு பிம்பம், நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துகிற ஒரு அணுகுமுறை. நாம் யாரையும் வீழ்த்திவிட்டு வளர வேண்டும் என்று நினைக்காமல், நம்முடைய கருத்துள்ள அனைவரும் வளர வேண்டும், அவர்களோடு நாம் இணைந்து இணக்கமாக பயணிக்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் மற்றும் இந்திய அரசியல் ஒரு இடதுசாரி ஜனநாயக அரசியலாகவே வளர்ச்சி பெற வேண்டும், பரிணாமம் பெற வேண்டும் என்கிற புரிதலோடு நாம் நம்முடைய அரசியல் உத்திகளை வகுக்கிறோம். மேலோட்டமாக பார்த்தால் இது சரியான ஒரு அரசியல் அணுகுமுறை இல்லை என்று தோன்றும். இந்த அணுகுமுறைகளால் பெரிதாக வெற்றி பெற்றுவிட முடியாது.
சாதிக்க வேண்டிய நேரத்தில் சாதிக்க முடியாது என்கிற விமர்சனங்களை வைக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் அத்தகைய வாய்ப்புகளை எல்லாம் கூட வெளிப்படையாக பலரும் அறிந்த அந்த வாய்ப்புகளை கூட பெரிதாக கருதாமல் நாம் முன்னிறுத்தக்கூடிய அரசியலை பாதுகாப்பதும் அந்த அரசியலை வழிநடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் வலிமையை தக்க வைப்பதும் முதன்மையானது என்கிற அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து நிற்கிறோம், இணைந்து இயங்குகிறோம். தொகுதி பங்கீடு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் நாம் பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறோம். இது தற்காலிகமாக இது வெற்றிகரமான அணுகுமுறை இல்லை என்று தோன்றினாலும் கூட காலத்திற்கும் போற்றப்படக்கூடிய ஒரு வெற்றிகரமான உத்தி என்பதை காலம் உணர்த்தும். ஆகவே எத்தனை தொகுதிகளை பெற்றாலும் அது நம்முடைய எதிர்காலத்தோடு தொடர்புடையது. இன்றைக்கு நம்பகத்தன்மையை இழந்து பெறுகிற வெற்றி விரைவில் நீர்த்து போகும். கட்சி தலைவராக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் மக்களிடையே உள்ள நம்பகத்தன்மையை பாதுகாப்பது என்பதுதான் உண்மையான வெற்றி. நாம் முன்னிறுத்துகிற அரசியலை வலதுசாரி மதவாத சக்திகளிடமிருந்து பாதுகாப்பதுதான் நம்முடைய முதன்மையான கடமை. தேர்தல் அவ்வப்போது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகும். சட்டமன்ற தேர்தல், பின்னர் 2.5 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்து போகும். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்முடைய நிலைப்பாட்டை நாம் மாற்றிக்கொண்டு இதுதான் வெற்றிகரமான உத்தி, இதுதான் வெற்றிகரமான உத்தி என்று நாம் நகர்ந்து கொண்டிருக்க முடியாது. நாம் எடுக்கிற இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதன் மூலம் தமிழ்நாட்டு அரசியலின் மையம் நம்மை சுற்றியே இருக்கும் என்பதை வருங்காலம் அனைவருக்கும் உணர்த்தும். தோழர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எனது அருமை தோழர்களே, மிக குறைவான எண்ணிக்கையை நாம் பெற்றாலும் கூட அது நம்முடைய அரசியல் உறுதிப்பாட்டை மேலும் உறுதிப்படுத்துவதாக அமையும் என்கிற நம்பிக்கையோடு நாம் தேர்தலை சந்திக்க தயாராவோம். விருப்ப மனு பெறுவது ஒரு ஜனநாயக நடைமுறை, அவ்வளவுதான். கட்சிக்கு நீங்கள் நன்கொடை அளிப்பதாகவும் அதை புரிந்து கொள்ளலாம். கட்சி தலைமை எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டாலும் அந்த தொகுதிகளுக்குரிய துணிக்கொடிகள், 3-4 வகையிலான துணிக்கொடிகள், பிளாஸ்டிக் கொடிகள், சின்னம் குறித்த அடையாளங்கள் கொண்ட மஃப்லர் துணிகள், பிளக்கார்ட்ஸ், பதாக முழக்க அட்டைகள், சின்னம் குறித்த அட்டைகள் போன்று பல தயாரிப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது. அது ஒவ்வொரு தேர்தலிலும் கோடியை தாண்டும். 1 கோடிக்கு மேலாகத்தான் நாம் அச்சிட்டு தேர்தல்களில் பயன்படுத்தி இருக்கிறோம். அதற்கு நிதி தேவை. அதிலே உங்களுடைய இந்த விருப்ப மனு மூலம் செலுத்துகிற நிதி பெரிய அளவில் உதவிகரமாக அமையும். ஆகவே பெரிய கட்சிகளில் 25,000 என்று விருப்ப மனுக்கு கட்டணம் பெறுகிறார்கள். நாம் வெறும் 5,000 ரூபாய் என்பதைத்தான் நிர்ணயித்திருக்கிறோம். எனவே தோழர்கள், ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டங்கள் வர வேண்டும் என்கிற அறிவிப்பின்படி அந்த மாவட்டங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே வர வேண்டும். ஒருவேளை நாளைக்கு அந்த மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வர முடியாவிட்டால் அடுத்த நாள் வரலாம், தவறில்லை. ஆனால் அப்படி வந்தால் கூட்டம் நெரிசல் அதிகமாகும். எனவே வரையறுக்கப்பட்ட நாளில் வரையறுக்கப்பட்ட மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் மட்டும் வர வேண்டும்.
ஒரு இடத்திலே அமர்ந்து எந்த மாவட்டம் உள்ளே வர வேண்டும் என்று அழைக்கப்படுகிறதோ அந்த மாவட்டங்கள் மட்டும் அந்த அறைக்குள்ளே வந்து கட்டணத்தை செலுத்திவிட்டு நீங்கள் விடைபெற வேண்டும். கட்சி பொறுப்புகள் நியமனம் செய்வது தொடர்பாக 2 நாட்களுக்கு முன்பே நான் நேரலையில் சொன்னேன். ஒன்றியம், நகரம், பேரூர் போன்றவற்றிற்கு இப்போதைக்கு எந்த நியமனமும் வேண்டாம். அதை தயாரித்து தலைமைக்கு ஒப்படைத்த ஒரு சில மாவட்டங்களுக்கான பட்டியல் கையில் இருக்கின்றன. அதில் முரண்பாடுகள் இல்லாமல் இருந்தால் அறிவிக்கப்படும், இல்லை என்றால் அதுவும் கிடப்பிலே போடப்படும். 1 மாதத்திற்கு பின்னர் தான் அறிவிக்கப்படும். எனவே மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு படையெடுத்து வருவதை தோழர்கள் கைவிட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். மாவட்ட நிர்வாகமே, அதாவது மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட செய்தி தொடர்பாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், அப்புறம் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர்கள், இந்த பட்டியல் நிர்வாக குழு உறுப்பினர்கள் என்கிற அந்த பொறுப்புகளுக்கான பட்டியல், அதுதான் நாம் மாவட்ட நிர்வாக குழு என்று சொல்லுகிறோம். அந்த பட்டியலை இன்னும் கொண்டு வந்து ஒப்படைக்காதவர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். 52 பேர் இன்னும் ஒப்படைக்கவே இல்லை. 130 மாவட்டங்களுக்கு மேலாக இப்போது நாம் அறிவித்து விட்டோம். ஒரு 40-45 மாவட்டங்கள் கையில் வந்து இருக்கின்றன. ஆனால் அவற்றில் சில குளறுபடிகள் இருக்கின்றன அல்லது பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளன. அவற்றையெல்லாம் பரிசீலித்துதான் அறிவிக்க முடியும். இதற்கிடையிலே ஏன் ஒன்றியம் போடவில்லை, நகரம் போடவில்லை, பேரூர் போடவில்லை, துணைநிலை அமைப்புகளுக்கான பட்டியலை அறிவிக்கவில்லை என்றெல்லாம் தோழர்கள் ஆத்திரப்படுகிறார்கள். அது நீங்கள் அத்தனை பேரும் மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர், மண்டல துணை செயலாளர், இந்த பொது நிர்வாகம், இவர்கள் எல்லாம் கையொப்பமிட்டு வந்த மனுக்களை, அந்த பட்டியலை உடனுக்குடன் நான் பதிவிட சொல்லிவிட்டேன். அதனால இந்த மாவட்ட நிர்வாகம் தொடர்பான சில கோரிக்கைகள் வந்ததை நான் கவனிக்க நேரவில்லை. மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர் மற்றும் மண்டல துணை செயலாளர், பொது நிர்வாகம், மாவட்ட செயலாளர், இவர்கள் கையொப்பம் இருந்தால் என்னுடைய கையொப்பமும் நேரடியாக இப்போ மேனுவலாக என்னால் போட முடியல. அதனால் என்னுடைய ரப்பர் ஸ்டாம்ப் அந்த டேட்டோட வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் எல்லாம் அதில் ரெக்கார்டில் இருக்கும். அந்த நம்முடைய கட்சி அலுவலக ஆவண மையத்தில் அது இருக்கும். அதை நம்ம வந்து மாவட்ட நிர்வாகம் கட்சி சார்பில் ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி அது வரிசையில் நம்முடைய கட்சியில் பொருளாளரை 2வது இடத்துல வைக்கிறோம். மற்ற கட்சிகளில் எங்கே வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. செய்தி தொடர்பாளர் 3வது இடத்துல வைக்கிறோம். அது நம்முடைய கட்சியினுடைய ஆர்டர். மாவட்ட துணை செயலாளர்கள் நாம் முதலில் வரையறுத்தது 6 பேர். இப்போது நாம் கூடுதலாக அதை 8, 9 என்று நியமனம் செய்கிறோம். டீசென்ட்ரலைஸ் பண்ணக்கூடிய இந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய இந்த நடவடிக்கையில் அது அனுமதிக்கப்படுகிறது. ஆகவே அந்த எண்ணிக்கையை நாம் தேவையின் அடிப்படையில் கட்டாயத்தின் பேரில் சில இடங்களில் கூட்டுகிறோம். குறிப்பாக கடலூர், விழுப்புரம், சென்னை போன்ற மாவட்டங்களில் அந்த தேவை அதிகரிக்கிறது. ஆகவே அந்த எண்ணிக்கையை நாம் கூட்டுகிறோம். ஒட்டுமொத்தத்திலே மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட செயலாளரில் இருந்து அனைத்து பொறுப்பாளர்கள் வரையிலும் ஒற்றைப்படை எண்ணிக்கை உள்ள ஒரு குழுவாக அது அமைய வேண்டும். முதலில் 17 என்று தீர்மானித்தோம், பிறகு 19 என்று தீர்மானித்தோம். இப்போது சில மாவட்டங்களில் 21 என்கிற அளவுக்கு விரிவடைந்திருக்கிறது. அதாவது மொத்த பொறுப்பாளர்கள் எண்ணிக்கை செயலாளர், பொருளாளர், செய்தி தொடர்பாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர்கள். இதில் மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு பொருளாளர் போடலாம், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறைக்கும் பொருளாளர் போடலாம். மற்ற துணைநிலை அமைப்புகளுக்கு நிதி செயலாளர்கள் தான். துணை செயலாளர்கள் நீங்க 5 பேரும் போடலாம், 7 பேரும் போடலாம். மகளிர் விடுதலை இயக்கத்துக்கு, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறைக்கு அந்த பட்டியலை விரைவில் நீங்கள் அறிவிக்கணும். இந்த துணைநிலை அமைப்புகளை பொறுத்தவரையில் மாநில செயலாளர்களும் மாநில துணை செயலாளர்களும் தான் அதிகாரம் பெற்றவர்கள். அவர்கள் மாவட்ட செயலாளர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவருடைய ஒப்புதலை பெற்றால் போதும். கட்சியின் கட்டமைப்பை பொறுத்தவரையில் மாவட்ட செயலாளர்கள் தான் அதிகாரம் பெற்றவர்கள். அதிலே மண்டல பொறுப்பாளர்கள் மானிட்டர் செய்யணும், கண்காணிப்பு செய்யணும். அது அவங்களுடைய ஒப்புதலோடு தான் வரணும். அதில் முக்கியமாக கட்சியின் மெயின் பாடி என்கிற அந்த மாவட்ட நிர்வாகத்தில் மண்டல பொறுப்பாளர்களுக்கு உரிமை இருக்கிறது, தலையீடு செய்கிற உரிமை இருக்கிறது, அல்லது கண்காணிக்கிற அதிகாரம் இருக்கிறது. ஒன்றிய, நகரம், பேரூர் போன்றவற்றில் அவர்களின் ஒப்புதல் அவசியம் தேவை. ஆனால் அதில் மாவட்ட செயலாளர்கள் கட்சிய கட்டமைப்பை பொறுத்தவரையில், துணைநிலை அமைப்புகளை பொறுத்தவரை அந்தந்த துணைநிலை அமைப்புகளின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் தான்.
இப்ப இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் இருக்கிறாருன்னா அவர் தான் இளஞ்சிறுத்தைகளுக்கான ஒன்றியம், நகரம், பேரூர் ஆகியவற்றுக்கான பட்டியலை தயாரித்து மாவட்ட செயலாளர்கள் ஒப்புதலை பெற்று மண்டல பொறுப்பாளர்களின் அங்கீகாரத்தையும் பெற வேண்டும், அப்ரூவலையும் பெற வேண்டும். இப்படி அதை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். 3 ஒன்றிய கவுன்சிலருக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் போடணும்னு சொல்லி டீசென்ட்ரலைஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம். இந்த ஒன்றிய செயலாளர்களுக்கெல்லாம் இந்த 6 மாதம் கழித்து 2026 மாவட்ட செயலாளர்களுக்கான தேர்தல் வருகிற போது வாக்களிக்கிற உரிமை உண்டு. அவங்க வாக்களிக்க போறாங்க இந்த ஒன்றிய செயலாளர்கள். ஆகவே இதை டீசென்ட்ரலைஸ் பண்றதுன்னா அதிகாரத்தை பரவலாக்குகிறோம் என்று பொருள். எனவே இப்போதைக்கு தயாராகாத மாவட்டங்களில் ஒன்றியம், நகரம், பேரூரை அப்படியே நிறுத்திவிடுங்கள், தயாரித்து வைத்திருங்கள், இங்கே கொண்டு வர வேண்டாம். ஏற்கனவே தலைமைக்கு வந்த பட்டியலை நாங்கள் பார்த்து சரி செய்து அறிவிப்போம் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆகவே இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். ஒன்றியம், நகரம், பேரூர் பட்டியல் இங்கே இருந்தாலும் கூட மாவட்ட நிர்வாகத்தை முழுமையாக அறிவித்த பிறகுதான் அது அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து முக்கியமான ஒரு வேண்டுகோள், தேர்தல் நிதி தொடர்பாக ஒரு நிதிக்குழுவையும் நாங்கள் நியமிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக மாவட்ட நிர்வாகம் கட்சி தலைமைக்கு டிடி மூலமாக குறைந்தது 2 லட்சம் ரூபாய், அதற்கு மேலாகவும் வழங்க வேண்டும். அந்த 2 லட்சம் கீழே இருக்கக்கூடாது. மினிமம் 2 lakhs நீங்க எப்பாடுபட்டாவது உங்களுடைய சொந்த ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஆளுக்கு 5000, 2000 அப்படின்னு சொந்த பொறுப்பில் இருந்து நிதியை திரட்டினாலே போதுமானது. அந்த 2 லட்சத்தை கொடுத்துட முடியும். அதுக்கு மேலும் நீங்க நிதியை கட்சிக்கு திரட்டி கொடுக்கணும். பிறகு மற்ற பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் குறைந்தது 10,000, துணைநிலை அமைப்புகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டலத்திலிருந்து மாநிலம் வரையில் இருப்பவர்கள் குறைந்தது 25,000. ஒரு பொறுப்பாளர் தனிப்பட்ட முறையில் ஒரு 25,000 ரூபாய் கட்சிக்கு நிதியாக டிடி வழங்க வேண்டும். அதற்கு மேல் எவ்வளவும் வழங்கலாம். 25,000க்கு மேல 50,000 வழங்கக்கூடிய வலிமை உள்ளவர்கள் 50,000 வழங்கலாம். 1 லட்சம் வழங்கக்கூடிய வலிமை உள்ளவர்கள் 1 லட்சம் வழங்கலாம். 2 லட்சம் வழங்கக்கூடிய வலிமை உள்ளவர்கள் இண்டிவிஜுவலா 2 லட்சம் வழங்கலாம். இது குறைந்தபட்சம் 25,000 மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள். மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய துணைநிலை பொறுப்பாளர்கள், மாவட்ட மற்ற நிர்வாகிகள் குறைந்தது 10,000, அதற்கு மேல் எவ்வளவு நீங்கள் தரலாம். இது தேர்தலுக்காக நீங்கள் தருகிற மிகப்பெரிய ஆதரவு, மிகப்பெரிய ஒத்துழைப்பு. உங்களிடமிருந்து அதை நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன். விரைந்து அதை மேற்கொள்ள வேண்டும். இதற்கான வழிகாட்டுதலை தருவதற்கு ஒரு நிதிக்குழுவை நாங்கள் நியமிக்க இருக்கிறோம். அதை விரைவில் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். நாளை சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் நம்முடைய தமிழ்நாடு பார் கவுன்சில் வேட்பாளரை அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சி வழக்கறிஞர் பார்வேந்தர் முன்னிலையில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அதிலே நான் பங்கேற்க இருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அல்லது வடமண்டலத்தில் உள்ள தமிழ்நாடு சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியில், அதாவது சென்னையில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்கிறேன். வாய்ப்பு இருந்தால் பிற இடங்களுக்கு வர முயற்சிக்கிறேன். ஆகவே இந்த ஒரு இடத்தில் நான் கட்டாயம் பங்கேற்கிறேன் என்கிற நிலையிலே தோழர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.